வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் சோழிக்கீரை வச்சு ஒரு அருமையான மசாலா தோசை ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். சோழிக்கீரையில் நிறையவே அயன் சத்து இருக்குங்க. ஸோ காலம்பரை நம்ம சோழிக்கீரை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு அண்டு நம்ம லேடிஸ்க்கு இந்த சோழிக்கீரை ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான பொருட்களை செய்முறை பார்த்துக்கலாம். இந்த மசாலா தோசை இந்த கர்நாடகா, பெங்களூர், மைசூர் ரீஜனில் ரொம்ப ஃபேமஸுங்க. இது ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, தோசை மாவு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். தோசை மாவு ரெசிபி ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ, அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். சோழிக்கீரையை நல்லா கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ரொம்ப பொடியாக எல்லாமே நறுக்கி வச்சுக்கணுங்க. பொடியாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம தோசை தேய்க்கிறப்ப ஈவனாக தோசை ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ எல்லாமே பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் தேவைப்படும். சட்னிக்கு கடுகு, உளுந்து, வற்றல் மிளகா, தேங்காய் பால் தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி, பச்சை மிளகா, இஞ்சி சட்னிக்கு. ஏன்னா இந்த இஞ்சி சட்னி அண்ட் அந்த சோழிக்கீரை தோசை நம்ம சாப்பிட்றப்போ ரொம்பவே அருமையாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பெங்களூருக்கு நீங்கள் வர்றதா இருந்தாக்கா கண்டிப்பாக பசவன்குடி விசிட் பண்ணுங்கள். பசவன்குடியில் ஒரு அருமையான கோயில் இருக்குங்க. நம்ம நந்தி கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே பசவன்குடியில் SLN ஒரு கடை இருக்குங்க. அது ஒரு சின்ன கடை. அந்த கடையில் இந்த மசாலா தோசை விற்கிறாங்க. அவங்க ரொம்பவே அருமையாக தயார் பண்ணுறாங்க. ஸோ விசிட் பண்ணிங்கன்னா நம்ம SLNல கண்டிப்பாக இந்த மசாலா தோசை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை மிதமான தீயில் வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மிளகா அண்ட் இஞ்சி சட்னிக்கு தேவைப்படுறது ஃபஸ்ட்டு நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஃப்ரை பண்ணி இது மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். மிளகா மேலே லைட்டாக அந்த தோல் லைட்டாக வெடிஞ்சு வந்த உடனே அது எடுத்து ஒரு மிக்சிக்கு மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா இது அரைக்கிறப்போ அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் டேஸ்ட் நல்லா கூடும். இஞ்சி கூட லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, அந்த பச்சை வடை போகணும். பச்சை மிளகாவும் இஞ்சியை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரேக்ரன்ஸ் நல்லாயிருக்கும் சட்னியில். ஸோ இப்போ அதே கடாயில் இன்னொரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு இப்போ நம்ம மசாலா தயார் பண்ணணும். அந்த எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதும் அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதில் நான் தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி, பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்து அந்த பச்சை வடை இஞ்சிலேருந்து போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு அதில் நான் பெருங்காயம் தூள் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து எல்லாமே பொரிய விடணுங்க. ஸோ லைட்டாக அந்த பச்சை வடை எல்லாம் போகணும். அந்த நம்ம சேர்த்துருக்க பெருங்காயத்தூள் இஞ்சிலேருந்துலாம் பச்சை வடை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு அதில் வெங்காயம், நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, சோழிக்கீரை சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த சோழிக்கீரையில் நிறைய அயன் சத்து இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் இந்த அயன் சத்து நிறைய சாப்பிட்னாங்க. ஸோ ரொம்பவே நல்லது. சோழிக்கீரை ரெகுலராக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்துக்கிறதுக்கு பாருங்கள். இப்போ இது ஃப்ரை ஆகிற நேரத்துக்கு நான் சட்னி அரைச்சிக்கிறேன். அந்த மிளகா அண்ட் இஞ்சி கொஞ்சம் ஆறி இருக்குது. ஸோ மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். தேங்காய் பல் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பின்னால் அந்த பொட்டெல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டாங்க. சீவி எடுத்துட்டு பொடியாக நறுக்கி இந்த மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைக்க போகிறேன். கொரப்பாக அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் கூட உப்பு சேர்த்துக்கினேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நிறைய உப்பு சேர்க்க போகாதீங்க. தோசை மாவில் கூட உப்பு இருக்குது. ஸோ மசாலாவில் ரொம்ப உப்பு சேர்க்காதீங்க. தேவைப்பட்டால் நம்ம அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணியும் விட்டுருக்கேன். இந்த கீரை நல்லா வேகணும். ஸோ இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன், நிறைய விடல. இந்த கீரை வேகிறதுக்கு மூடி போட்டு நான் நல்லா வேக வச்சிட போகிறேன் ஸ்லோ ஃப்ளேமில். சட்னி கொரப்பாக அரைச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சிட்டாங்க. இந்த சட்னி நீங்கள் கொரப்பாக கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப பேருக்கு மைல்டாக கொரப்பாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணலாம். எங்கள் அப்பாக்கெல்லாம் கொரப்பாக தான் இருக்கும். நம்ம நிறைய நைஸாக பண்ண தேவையில்லை இந்த சட்னி. இப்போ இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை தாளித்து சேர்க்க வேண்டியதுதான். இந்த மசாலா கூட ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த தண்ணி வத்துற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வற்ற விட்டுட்டேன். அந்த எண்ணெய் மிதந்து வரணும். இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. டீட்டெயில் ரெசிபி என்னோட பிளாக்ல இருக்குங்க. பிளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா
என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். இந்த ரெசிபியில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுக்குறேன். என்னை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் கூட நீங்கள் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். தி சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ தோசை மாவில் வந்து அந்த மசாலா நான் சேர்த்துட்டாங்க. மசாலா ரெடியாக இருந்தோம். தோசை மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடணும். இந்த தோசை மாவை நல்லா அந்த சோழிக்கீரையில் இருக்க ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் அந்த தோசை மாவுக்கு இறங்கும். ஸோ இப்போ நான் வந்து சட்னி வந்து தாளித்து நான் சேர்க்க போகிறேன். ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி வந்து மிதமான தீயில் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 வற்றல் மிளகா சேர்த்து நல்லா பொரிய விட போகிறேன். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம வந்து தாளிப்பு தயார் பண்ணி அந்த சட்னிக்கு சேர்க்க வேண்டியது தான். ரொம்பவே ஈஸியான ஒரு தாளிப்பு. அண்ட் நம்ம வந்து சட்னி ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கோம். அதில் வந்து உடைச்ச கல்லாகட்டும், நான் கடலக்காய் எதுவுமே சேர்க்கல. இது வந்து வெறும் தேங்காய் வச்சு நான் வந்து தயார் பண்ணியிருக்கேன். இந்த ஊரில் வந்து எங்கள் கர்நாடகா அண்ட் நீங்கள் வந்து மைசூர் ரீஜனெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி சட்னி தான் உங்களுக்கு கொடுக்குவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ சட்னிக்கு வந்து அந்த தாளிப்பு சேர்த்து சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. சட்னி அருமையாக தயாராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சட்னியோட அந்த தோசை பிரமாதமாக இருக்கும். அது டேஸ்ட்டு வேறு தான். இப்போ தோசைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தோசை மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உப்பு தேவைப்பட்டால் உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த உருளைக்கிழங்கு போட்டு ஏற்கனவே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அந்த ரெசிபி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பூண்டு, மிளகாய் தூள் நம்ம நல்லா விழுத அரைச்சி வச்சுருக்கோம். தோசை உள்ள நம்ம தேய்க்க போகிறோம் அந்த சட்னியை. அதுக்கு பிறகு நம்ம கோகோனட் அண்ட் ஜிஞ்சர் சட்னி ரெடியாக இருக்குது. எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி தயார் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோசை வந்து தயார் பண்ண வேண்டியது தான். தோசை கல் வந்து நம்ம மிதமான தீயில் ஹீட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து அந்த ஈவனாக அந்த ஹீட் ஸ்ப்ரெட் ஆகணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கோம். அம்மா வந்து எப்போவுமே ஒரு அரை வெங்காயம் லைட்டாக எண்ணெய் விட்டு தேய்க்குவாங்க அந்த தவா மேலே. எதுக்கு அந்த மாதிரி அந்த தவா மேலே தேய்க்கணும்னா அது நான்ஸ்டிக்காக நல்லா இருக்கும். ஸோ நல்லா வந்து இந்த தோசை கல் அருமையாக ஃப்ரேக்ரன்ஸ் கூட வரும் அந்த தோசையில். ஸோ அதனால ஒரு அரை வெங்காயம் தேய்ச்சா நல்லது. இப்போ வந்து இந்த தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்குங்க. நம்ம ஒரு 2 கரண்டி தோசை மாவு சேர்த்து நல்லா தேய்ச்சி இந்த தோசை தயார் பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்ம நல்ல பொடியாக நம்ம எல்லா பொருட்களும் நறுக்கி இருந்தோம்னாக்கா இந்த தோசை வந்து நல்லா மெலிசாக தேய்க்கிறதுக்கு வரும். நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னாக்கா அதில் வந்து தோசை தேய்க்கிறதுக்கு வராது. ஸோ வந்து ஆன மட்டுக்கும் நம்ம வந்து மெலிசாக நல்லா தேய்க்கலாம். பொடியாக நறுக்குனாக்கா பாருங்கள் இப்போ எவ்வளோ அருமையாக அம்மா வந்து நல்லா இந்த தோசை தேய்ச்சிட்டாங்க. இந்த வந்து மசால் தோசை வந்து தயார் பண்ணுறோம். இப்போ இந்த தோசை நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் வந்து நெய் கலந்து வச்சுருக்கிறது நம்ம வந்து சேர்த்துருக்கோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம். மிதமான தீயில தோசையை ஃப்ரை பண்ணணும். தோசை வந்து நல்லா அடிப்பக்கம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் இந்த பூண்டு அண்ட் காஞ்ச மிளகா சட்னி வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிறத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இது நீங்கள் சேர்க்கவே தேவையில்லை. பெரியவங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. ஸோ இப்போ வந்து அந்த உருளைக்கிழங்கு போட்டு கூட நம்ம வச்சுருக்கோம் சென்டரில். தோசை வந்து மடித்து நம்ம பரிமாற வேண்டியதுதான். அருமையான ஒரு சப்பக்கி மசால் தோசை, அதாவது சோழிக்கீரை மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த தோசையோட அந்த இஞ்சி சட்னி, அதாவது அந்த இஞ்சி அந்த தேங்காய் சட்னி வச்சு பரிமாறுங்களேன். எல்லாருமே அசத்தல்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெங்களூருக்கு விசிட் பண்ணுங்கள். பெங்களூருக்கு விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம விசிட் பண்ணி இந்த தோசையை ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்களோட காமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை this is Vidyalakshmi. Thank you so much for watching. Bye bye.